கர்த்தருக்கு சோஸ்திரம். உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பயிர் தந்த கிருபை எண்ணி அவரை நான் மறுபடியும் சோஸ்திருக்கிறேன். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இந்த உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். சமாதான குறைவுகள், கலகங்கள், நாடுகளுக்கிடையே சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் காணப்படுகிறது. ஏன் உதாரணமாக சொல்லப்போனால், இந்த சீன தேசமானது நம்முடைய நிலத்திலே ஏறத்தாழ 4000 ஏக்கர் நிலத்தை பிடித்து வைத்திருக்கிறது. எவ்வளவு? ஏறத்தாழ 4000 ஏக்கர் நிலத்தை கள்ளத்தனமாக நம்முடைய இந்திய பகுதியில் உள்ள நிலத்தை ஆக்கிரமித்து வச்சாச்சு. அதை கேட்டு அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்க போனா சண்டை வரும். அவங்க கிட்ட நம்ம சண்டை போட முடியாது. சீன ராணுவம் நம்மளை விட அதிக பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கவும் முடியாது. சரி, அவங்க கிட்ட அந்த நிலத்தை தாங்க திருப்பி என்று நாம் திரும்ப கேட்டால் சண்டை தான் வரும். அப்படி சண்டை வந்தால் இந்தியாவில் ஒரு பாதி பேருக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். அட்ட தரித்திரம் வரலா அப்படி ஆகிவிடும். ஆகவே நம்முடைய அரசாங்கம் அமைதி காக்கிறது. அதை பாராட்டவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. என சண்டை என்று வந்தால், சீனாவுக்கும் நம்முடைய தேசத்துக்கு சண்டை வந்தால் நாம் கண்டிப்பாக தோற்று போவோம். பாதி பேருக்கு இந்தியாவில் சோறு கிடைக்காது பார்த்துக்கிடுங்க. அப்போ உண்மையிலேயே எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், துன்பங்கள் காணப்படுகிறது. வட இந்தியாவிலே இப்படி எல்லாம் காணப்படுகிறது. நீங்க ரயிலில் பயணம் செய்தீர்களானால், பாம்பே மத்திய இந்தியா. அதற்கு பிறகு நீங்கள் பயணம் செய்தால் கையிலெல்லாம் பைபிள் எடுத்து வாசிக்காதங்கன்னு சொல்றாங்க. எவனாவது ஒருத்தர் செவுட்டில் அடிப்பானா, அல்லது மிதிப்பான், கொல்ல பார்ப்பான், அப்படியே சொல்றாங்க. நீங்க ட்ரெயின் பம்பாயை தாண்டிட்டுனா அதுக்கு பிறகு பைபிள் எல்லாம் பெட்டிக்குள்ள வச்சுக்கிடுங்க, எடுத்து வாசிக்காதுங்க. பொது இடத்துல ட்ரெயின்ல எல்லாம் வாசிக்காதுங்க என்று சொல்கிறார்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வாழ்கிறோம். மத சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் இருக்கிறது. ஒரு திருச்சபை எனக்கு தெரியும். அந்த திருச்சபையின் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த திருச்சபையில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அந்த போதகர் அந்த சபை மக்களை எல்லாம் காடுகளுக்கு அல்லது மலைகளுக்கு, இப்போ இங்க மலை இல்லை, அதனால காடு குறும்பூர் நோக்கி குறும்பூர் போகாம அங்க காடுகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. சட்டி பானைகள்லாம் எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் சோறு பொங்கி சாப்பிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. அப்போ மலை இருந்தால், சமீபத்தில் பெங்களூர் பக்கத்திலே மலை உண்டு. அங்க உள்ள திருச்சபை, அதே திருச்சபை மலைக்காட்டுக்கு ஓடி போய் அங்க போய் பொங்கி சாப்பிட்டு, அது உல்லாச பயணம் கிடையாது. நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டு அழுது ஜோம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, உபத்திரவத்தின் காலம் எப்பவும் வரலாம். அந்த நேரம் நம்ம மறுதளித்து விடக்கூடாது. அந்த நேரம் நாம் மறித்தும் போகக்கூடாது. பயத்திலையும் அச்சத்திலையும் திகிலையும் மறித்து போகக்கூடாது. அதனால இப்பவுமே நாங்க ஒரு பயிற்சி எடுக்கிறோம். அதை குறைச்சிட முடியாது. பயிற்சி எடுக்கிறோம். அப்படியே மலங்காடோ காடோ சென்று அங்கு ஆண்டவரை துதித்து பாடி சோஸ்திரம் பண்ணி, ஆண்டவரை இப்படியெல்லாம் உபத்திரவ காலம் வர வாய்ப்பு இருக்கிறது, எங்களுக்கு பலனைத்தாரும், அருளைத்தாரும், கிருபையைத்தாரும் என்று ஜெபிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அது ஒரு நல்ல காரியம் என்றுதான் நினைக்கிறேன். திடீரென்று உபத்திரவ காலம் வந்தால் நாம் மறுதளித்து விடலாம், அல்லது
சிலர் சொல்லலாம் நான் வேலைக்காரன் கிடையாது நீ சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். வந்து துர்மார்க்கத்தில் வாழ்றவங்க இன்னும் சிலர் வந்து இறந்து போகலாம். அதனால அப்படி ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். உங்கள் மத்தியிலே 3 வகையான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 காரியங்களை செய்தால் அவர் கிருபை நம்மே பெருகும் என்பதில் கிஞ்சித்தேனும் ஐயம் இல்லை. முதலாவதாக அவருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை பெருகும். சொல்லுங்க, அவருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை பெருகும். அல்லேலூயா. சங்கீதம் 147:1 வாசியுங்கள். சங்கீதம் 147:1. சரி, அவருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை பெருகும். அதுவும் முதலாவது வசனம் தானே? 2வது வசனமா? 7வது வசனம். சரி, தெய்வ பயம் என்பது உண்மையிலேயே உலகத்தில் காணப்படவில்லை. பாருங்கள், இந்த பள்ளிவாசல் அருகே ஆறுமையிலே பூங்கா என்று ஒரு இடத்தை சொல்கிறார்கள். அதற்கு எய்த்தாற் போல் நாங்கள் பஸ் ஸ்டாப்பிலே காத்திருப்போம். பாருங்கள், தெய்வ பயம் இல்லாத விஷயம் மக்களிடையே காணப்படுகிறது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். திருச்செந்தூர் போவதற்காக திருச்செந்தூர் சென்று பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருப்போம். நாகூர், சாத்தாங்குளமோ, திருநெல்வேலியோ அப்படி. பாருங்க, எல்லாரும் இல்லை, ஒரு சில அரசாங்க பேருந்துகள் வரும். நாங்க 10 பேர் நிற்போம், 15 பேர் நிற்போம், 4-5 பேர் நிற்போம். அது மாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க. வந்துருங்க, கையெல்லாம் காட்டுவோம். பாருங்க, அது எவ்வளவு பொருளாத ஒரு விஷயம். அந்த ஓட்டுநரும் நடத்துனரும் எங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இப்படி 10 பேர் கிடக்காங்க, கால் வலிக்க நின்றுட்டு இருக்காங்க, கையை காட்டுறாங்க, அவங்க பாட்டு. ஏன்னா அவங்க யாரும் இறங்குறதுக்கு ஆள் இல்லையா, இது ஒரு காரணம். அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் அவர்கள் உள்ளத்தில் இல்லை. நாசரேத்திலே ஒரு திருமண வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அது ஒரு வேண்டிய திருமண வீடு. அந்த திருமண வீட்டிலே ரெவரண்ட் காந்தி செல்வின் அவர்களை பார்த்தேன். ஐயர்வாள், உங்களுக்கு தெரியும், ஆர்மேரியில் இருந்தார்கள். அவர்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், என் மீது பாசம் காட்டுபவர்கள். அப்போ அவங்க என்ன பார்த்துட்டாங்க, குமார் கல்யாணத்துக்காக என்றார்கள். ஆமா, கல்யாணத்துக்கு வந்தேன். சரி, நீ ஒரு காரியம் பண்ணு, என் கூட மேடைக்கு வா, மணமக்களை வாழ்த்தி பேசிட்டு போ. நான் சொன்னேன், ஐயா கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போவேன், வாழ்த்தி பேசலாம் வரல. நான் வாழ்த்தி இல்லப்பா, இது நமக்கு ரொம்ப வேண்டிய இடம், நீ என் கூட மேடைக்கு வா என்று கையை பிடித்து தளர்ந்து என்று எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு காரியம் நன்றாக தெரியும், நான் திருமண வீடுகளில் அருமையாக நல்ல தமிழில் வாழ்த்தி பேசுவதுண்டு, இப்படியெல்லாம் பேசுவதுண்டு. திருமணம் ஒரு தெய்வ அருள் நிகழ்ச்சி. திருமணம் தனிமையில் வாழும் இதயத்திற்கு கிடைத்த பதில் என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணம் என்ற சொல் கூட பொருள் ஆரம்பிக்கிறது. திரு என்றால் அழகு, இளமை, செல்வம் என பொருள்படும். மனம் என்பது மலரின் மனத்தை குறிக்கிறது. ஆகவே இந்த இரண்டு உள்ளங்களில் காணப்படும் அன்பை, வெளிப்பாட்டை, உணர்வை இந்த திருமணம் என்ற வார்த்தை நமக்கு செவ்வனே சொல்கிறது என்றெல்லாம். இப்படி ஒரு 10 நிமிஷம் போயிட்டே இருக்கும். நீதான் நல்லா வாழ்த்தி பேசியப்பா, வாழ்த்து. சரி, வாழ்த்தி பேசி முடிச்சாச்சு. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு 6 நாள் கழிச்சு 7 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சு 9 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு 11 நாள் கழிச்சு 12 நாள் கழிச்சு 13 நாள் கழிச்சு 14 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு 16 நாள் கழிச்சு 17 நாள் கழிச்சு 18 நாள் கழிச்சு 19 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு 21 நாள் கழிச்சு 22 நாள் கழிச்சு 23 நாள் கழிச்சு 24 நாள் கழிச்சு 25 நாள் கழிச்சு 26 நாள் கழிச்சு 27 நாள் கழிச்சு 28 நாள் கழிச்சு 29 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு 31 நாள் கழிச்சு 32 நாள் கழிச்சு 33 நாள் கழிச்சு 34 நாள் கழிச்சு 35 நாள் கழிச்சு 36 நாள் கழிச்சு 37 நாள் கழிச்சு 38 நாள் கழிச்சு 39 நாள் கழிச்சு 40 நாள் கழிச்சு 41 நாள் கழிச்சு 42 நாள் கழிச்சு 43 நாள் கழிச்சு 44 நாள் கழிச்சு 45 நாள் கழிச்சு 46 நாள் கழிச்சு
அருமையானவர்களே, அதன் பிறகு ஒரு அருவருப்பான காரியம் அந்த திருமண வீட்டிலே நடந்தது. எங்களை வேதனை அடைய செய்தது. என்ன, ஒரு ஆள் வந்தான், கோட்டெல்லாம் போட்டுலாம் பார்த்துக்கிடுங்க, பேராசிரியர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவன் சொன்னான், இப்பொழுது நம்முடைய நாசரேத்தை சாதாரணமாக யாரும் நினைக்க வேண்டாம், சினிமாக்காரர்கள் தோற்று போகும் அளவுக்கு ஒரு சிறு பையன் இங்கே இருக்கிறான், அழகாக நடனம் ஆடுவாங்க பாருங்க. நாங்களும் ஏதோ நடனம் ஆட போறோம் போல என்று உன்னிப்பாக கவனித்தோம். ஒரு அறுவருக்கு தக்க சினிமா பாட்டை போட்டாங்க பார்த்துக்கங்க. இந்த பையன் குத்தாட்ட மாதிரி பூனிட்டு கிடந்து நடனம் ஆடுறான். உடனே நான் ஐயர்வாளை பார்த்து, என்ன சினிமா பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, இது என்ன கிறிஸ்தவ வீடு தானே ஐயான்னு. அதெல்லாம் ஆடுவாங்க, அது அவன் ஆட்ட முடியாது, நான் போய் ஆடுறேன் பாருங்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயா போய் ஆட போறவங்க என்ன, நான் மனசுக்குள்ள கண்டிப்பா ஏசி கிழிச்சு உப்பு வைக்க போற ஐயா நினைச்சுக்கிட்டேன். ஆட்டம் முடிந்தது, ஐயா கடந்து சென்றார்கள், மைக்கை பிடித்தார்கள், சொன்னாங்க, இந்த பாருங்க, என் அந்த கல்யாண வீடுகளில் சினிமா பாட்டெல்லாம் போட்டு ஆடுற சொல்லி இருக்கக்கூடாது. நான் வீட்டுக்கு போயிடுவேன், ஐயர் போயிட்டாருன்னு சொல்லாத, நீ வேற யாரையும் வச்சு ஜோம் பண்ணி நடத்திக்க என்று சொன்னார். பாருங்க எவ்வளவு தைரியமாக சவாலாக சத்தம் போட்டாங்க. இப்படிப்பட்ட குருக்கள் நமக்கு தேவை. நீ என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினாலும் சரி, நான் தவறை கண்டிப்பேன். நீ என்ன அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, மீச்சாலும் சரி, நான் தப்பை கண்டிப்பேன் என்று காந்தி செல்வன் ஐயர் அவர்கள் நாசரேத்திலே வாழ்ந்தார்கள். நம்முடைய பிரசன வாக்கியம் சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உண்மையிலே என்னால் இப்படி இருக்கிற போறதுல பார்த்துக்கிடுங்க, நமக்கு பிரச்சனைகள் வரும், இன்னும் நமக்கு உபத்திரவத்தின் காலம் கூட வரத்தான் செய்யும். நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணியிருந்தால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரகாரித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உண்மையிலே அருமையானவர்கள், இந்த சினிமா பாட்டு போட்டு ஆடுறவங்கதான் நான் வேலைக்காரனே இல்லைன்னு நினைக்கிறேன். உபத்திரவத்தின் காலம் வரும்போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே சீப் வனாந்தரத்தில் ஒரு காட்சியை நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுக்கிறது. தாவீதை தேடி சவுலானவன் 3000 பேரோடு போய் சீப் வனாந்தரத்திலே இருக்கிறான், தங்கி தாபரிக்கிறான். அவன் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறான். தாவீதும் அங்கே சென்று விட்டார். தாவீதின் படைத்தலைவன் அப்னேர், நான் இவனை அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிறவனை ஒரே குத்தாக ஒருவர் குத்தட்டுமா என்று கேட்கிறார் தாவீதிடம். தாவீது தடுக்கிறார், அவரை கொல்லாதே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று கேட்கிறார். தெய்வ பயம் அவர்களிடத்திலே காணப்பட்டது, தாவீதிடத்திலே காணப்பட்டது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். இரண்டாவதாக சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும். சோஸ்திரத்தினாலே சொல்லுங்க, சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும். 2 கொரிந்தியர் 4:15 யாராவது வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:15. சரி, வேதவசனம் சரியாக சொல்கிறது. கிருபையானது அநேக சோஸ்திரத்தினாலே பெருகும் என்று கூறுகிறது. பாருங்க, இந்த உலகத்தில் யாராவது நமக்கு உதவி செய்து விட்டால் கூட நன்றி செலுத்துகிறோம், மிகவும்
அவர்களை பாராட்டுகிறோம், இப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அப்போ கர்த்தருக்கு எவ்வளவாய் நாம் நன்றி கூற வேண்டும், சோசரிக்க வேண்டும். சவுலும் சீலாவும் சிறைச்சாலையை துதித்து பாடினார்கள். அந்த பாடல்கள் மத்தியிலே அவர்கள் துதித்து பாடினார்கள், விடுதலை கிடைத்தது. நான் வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 14:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அவர்கள் சோசரித்து பாடின உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. முக்கியமான காரியம், எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய்விட்டது. கட்டுகள் கலந்து போயின. பணப்பிரச்சனை என்ற கட்டா உங்கள் வாழ்க்கையில் அது கலந்து போய்விடும், சந்தேகமில்லை. அடிமையின் வாழ்க்கையில் கூட பல தடவை பணப்பிரச்சனையிலிருந்து, அந்த கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து வருகிறார். பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே என்ற கட்டா நிச்சயமாக கர்த்தர் விடுதலை தருவார். பாவ பழக்கத்தில் இருந்து எதிரிகளால் பிரச்சனை என்ற கட்டா கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். சரீர வியாதி என்ற கட்டா கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். சோஸ்திரியுங்கள், துதித்து பாருங்கள். யாராவது வாசியுங்கள். சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. கர்த்தர் நம்மோடு வந்து தங்குவார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவனின் பரிசுத்தர் கர்த்தர் நம்மோடு வந்து தங்குவார். சங்கீதம் 104. யாராவது வாசியுங்கள். 104 சோஸ்திரத்தை பற்றிய வசனம். அவர் வாசலில் துதியோடும் என்று சொல்கிறது. இன்னொரு வாசிதம் சத்தமா. இதற்கு பாடி துதிப்பதற்கு, பிரச்சனை மத்தியில் அவரை போற்றுவதற்கு, துதிப்பதற்கு நம்முடைய வேதத்திலே ஒரு அருமையான பாகம் இருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். அங்கே யோசபாத் ராஜா பிரச்சனையிலே காணப்படுகிறான். உங்களிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஒரு பிரசங்கத்தில். எனக்கு வேதத்திலே 3 ராஜாக்களை மிகவும் பிடிக்கும். யோசபாத், தாவீது, எசேக்கியா. இன்றைக்கு கூட அந்த சிறு பிள்ளை முதலாம் பாடத்திலே தாவீதை பற்றி வாசிக்கும் போது எனது மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. தாவீது, யோசபாத், எசேக்கியா, இந்த 3 பேரை எனக்கு மிக மிக பிடிக்கும். பாருங்கள், அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. மோவாப் புத்திரரும் அம்சம் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யுத்தத்திற்கு வந்தார்கள். யோசபாத்தை கூட அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வசனம் 21 சொல்கிறது, கர்த்தரை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை பாடவும் பாடலை நிற்பாட்டினான். இந்த காரியம் உங்களுக்கு புரியுதா? அந்த சீன் உங்களுக்கு புரியுதா? எதிரிகள் அப்போக்க நிற்காங்க. 3 தேசத்தார் நிற்காங்க. அவங்களை எழுத்து சண்டைக்கு வரிசையா நிற்காங்க யோசபாத் ஆட்கள். அப்போ இதுல ஒரு வித்தியாசமான காரியம். அதாவது கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை பாட என்று பாடகரை நிற்பாட்டினாங்க. பாடகை யுத்த களத்துல முழுவதுமாக ஆயுதம் அணிந்தவர்களை தான் நிற்பாட்டுவார்கள். பாடகர்களையும் நிற்பாட்டுகிறான். ஆயுதம் அணிந்தவர்களும் இருக்கிறார்கள், பாடகர்களையும் நிற்பாட்டுகிறான். இது அவனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. கர்த்தர் பெரிய வெற்றி கொடுத்தார். அந்த 3 ராஜாக்களும் ஒருவருக்கொருவர் விரோதமாக வெட்டி மறித்து போனார்கள். யோசபாத்து யுத்தம் செய்யாமலேயே வெற்றி கிடைத்தது. பாருங்கள் அருமையானவர்களே, இப்பொழுது நமக்கும் இந்த உலகத்திலே எதிரிகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். நம்மை பற்றி புறம் கூறுவார்கள், அசிங்கமாய் பேசுவார்கள்,
இன்னும் நமக்கு விரோதமாக பல காரியங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். யாரை பார்த்தாலும் என்னை வெறுக்கிறார்களே என்று ஒன்று சொல்ல முடியும். ஆனா அப்படி மற்றவர்கள் நம்மை வெறுத்தால்தான் நம் ஆண்டவரை நெருங்கி சேருவோம். எல்லாரும் ரொம்ப நம்மளை நேசிச்சுட்டாங்க, கர்த்தரை மறந்துடுவோம். அதுதான் இருக்கு. உலகத்தில் எல்லா மக்களும் உங்களுக்கு பணக்கார சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க, நான் கெட்டா வச்சுக்கிட்டா நம்ம தான் கர்த்தரை பார்க்க மாட்டோம். அந்த அன்பே போதுமான ஜபத்தையும் மறந்துடுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையும் மறந்துடுவோம், அப்படி பாவத்திற்குள் பிரவேசிக்க போயிடுவோம். அதனாலே கர்த்தர் நமக்கு எதிரிகளை உருவாக்குகிறார் என்று நினைக்கிறேன். அப்பதான் அவரை அண்டி பிடிச்சு நமக்கு அவருடைய அன்பை ருசிப்போம், அவர் விடுதலையை நாம் பற்றி கொள்வோம். சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும். மூன்றாவதாக அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை பெருகும். தேவனை நினைக்கும் போதே பரிபூர்ணம் வர வேண்டும். அடிக்கடி வேதத்தில் 7ஆம் நம்பர் வாசிப்போம். 7 பரிசுத்தவான்கள் அப்படி இப்படி என்றெல்லாம் வாசிப்போம். அதுக்கு 7 என்றாலே பரிபூர்ணத்தை, இட் டினோட்ஸ் பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ணத்தை குறிக்கிறது. நம்மிடத்தில் குறைவுண்டு, அவருடைய பரிபூர்ணம் பெரிது. 1 யோவான் 1:16 நானே வாசிக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். உண்மையிலே அதற்கு நமக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை தேவை. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவர் பரிசுத்தர், பரிபூர்ணம் உள்ளவர். பாருங்க, ஒரு தாழ்ந்த மனப்பான்மை வேணும். பாருங்க, நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்க மத்தியில். எத்தனை பேர் அதை கடைப்பிடிச்சு செய்றீங்கன்னு தெரியல. 3 மணி நேரம் எப்படியாவது தனி ஜெபம் பண்ணுங்க. நான் பிசாசு வஞ்சித்து விடக்கூடாதுன்ட்டு செல்போன்லயாவது மணியை பார்த்து பகுதி நேரம் பிரிச்சாவது 1 மணி நேரம் பண்ணியாச்சு, 1.5 மணி நேரம் பண்ணியாச்சு, அப்படி இப்படின்ட்டு பிரிச்சு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுறேன். அப்போ இன்னொருத்தன் ஒரு உலக மனிதன், அவன் நான் இதை சொல்றதை கேட்டுட்டு, என்னப்பா அந்த ஜான்குமார் 3 மணி நேரத்தை வீண் பண்றான், அந்த 3 மணி நேரத்துல உருப்படியா வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைப்பான மாட்டானா ஒரு உலக பிரகாரம் மனிதன். 3 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு கிடக்கான் ஜான்குமார். அந்த 3 மணி நேரத்துல எவ்வளவு பொருள் சம்பாதிக்க, இன்னும் வாழ்க்கையில் முன்னேற எத்தனையோ முயற்சிகளில் ஈடுபடலாமே. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தூத்துக்குடி அடிக்கடி போகும்போது நாங்கெல்லாம் ஷேர் ஆட்டோ பயன்படுத்துவோம். அது ரொம்ப பிரயோஜனமான ஒன்று. 10 ரூபா கொடுத்து எங்கேயே இறக்கி விட்டுருவோம். பார்த்துக்கங்க, டிவோட்டா ஸ்டோர்னு இருக்குன்னு வச்சுருக்கலாம், அந்த டிவோட்டா ஸ்டோர் முன்னாலே இறக்கணும். பஸ்ஸுக்காரே அடிக்க வரும். இவன் ஷேர் ஆட்டோ தம்பி டிவோட்டா ஸ்டோர் முன்னால் இறக்கி விட்டாலும், அழகர் ஜுவல்லர்ஸ் முன்னாலே இறக்கி விட்டுருவோம், அதில் இறக்கி விட்டுருவோம். 10 ரூபாய் கொடுத்துட்டு இறக்கிறாங்க. ரொம்ப வசதியான ஒரு வாகனம் ஷேர் ஆட்டோ. அப்போ பாருங்க, எங்க இறங்கினாலும் 10 ரூபா. அப்போ பாருங்க, ஒரு சம்பவம் நடந்தது. அதை நான் ஒரு நாளுமே மறக்க மாட்டேன். வழக்கமாக ஷேர் ஆட்டோவில் உள்ளே உட்காருவேன். அன்றைக்கு எனக்கு டிரைவர் பக்கத்தில், ஓட்டுநர் பக்கத்தில் எனக்கு இருக்கை தந்தான். சரி, முன்னால உட்கார்ந்தாச்சு. அதுல எனக்கு நேரு ஒரு ஆணி மாதிரி ஒன்று அவன் வெட்டாம விட்டுருக்கான். வேலை செய்யற இடத்துல அது ஒரு 1 இன்ச்சு நீளத்துல நீட்டிக்கிட்டு இருக்குது. நான் கவனிக்கல. நம்முடைய பணிகள்ல கவனமா இருப்போம், அங்கங்க வேடிக்கையா பார்ப்போம். அப்போ நான் இறங்க வேண்டிய இடம், சார் வந்தாச்சு இறங்குங்க இருக்கான். இறங்குறேன், வேகமா இறங்கும் போது அந்த ஆணியானது, இது நடந்து 1 மாசம் இருக்கும், அந்த ஆணியானது என் தலையில் குத்துகிறது. குத்துன உடனே நான் வேகமாக தான் இறங்குறேன். ஆணியானது என் தலையில குத்துது, இடிக்குது. உடனே நான் உஷாராயிட்டேன், பயந்துட்டேன் ரொம்ப. உடனே போய் வெளியே இறங்கி ரத்தம் வருதான்னு பார்க்க, லேசா ரத்த கசிவு. சரி, அந்த ஆணி உள்ள போயிருக்கா நீ பார்க்க, உள்ள போகல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதனால்தான் உங்க முன்னால நான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கேன். தலைக்காயம் பொல்லாதது, ஆளை கொண்டு போட்டுரும். அரை இஞ்சி போனாலும் நான் இன்னைக்கு அது உள்ள போயிருந்தாலும் நான் இன்னைக்கு உங்க முன்னால பேச மாட்டேன், ஆஸ்பத்திரியில் படுத்து இருப்பேன். 4 லட்சம் 5 லட்சம் செலவழித்து இந்த தலைக்காயம் பட்டு திரும்பி வர்றவங்க கொஞ்சம் பேர் தான். 100 பேர் போனா 10 பேர் தான் வீடும் தருவான். ஆஸ்பத்திரியோட போக்கு தான் வந்து. சரி, அதை விடுங்க. வெளியே இறங்கி நான் நல்லா செக் பண்றேன். என் தலையில் உள்ள தோல் இருக்குல்ல, அதை கிழிச்சிட்டு போயிருக்கு பார்த்துருங்க. கர்த்தருக்கு சோஸ்திரம். எப்படியோ ஆணில பட்டு நான் இழுத்திருக்கேன். எப்படியோ அது ஆண்டவருடைய கிருபை. உள்ள இறங்கினா நான் நிற்க மாட்டேன். ஆஸ்பத்திரியில் படுத்து இருப்பேன் அல்லது போய் சேர்ந்துருப்பேன் பார்த்துருக்கேன். திருச்செந்தூர்ல ஜீவநகரில் கொண்டு பயிற்சிருப்பாங்க. அப்போ பாருங்க, இந்த நான் நினைக்கிறேன் இந்த 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு நேரத்தை ஒதுக்கி. இன்னைக்கு காலையில் வந்து ஜெபம் பண்ணல, அதிகம் ஜெபம் பண்ணல. பிரசங்கத்துக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணியிருப்போம். நேரத்தில் ராத்திரி கொஞ்சம் முடிச்சு கிடந்து ஜெபம் பண்ணேன். என்னமோ போய் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண தான் ஜெபம் பார்த்துக்கிடுங்க. அப்போ மாதவனுக்கு தெரியும் அதெல்லாம். அப்போ பாருங்க, இந்த ஜெபம் தான் என்ன அன்னைக்கு என்ன செய்துச்சு? என் உயிரை காப்பாத்துச்சு. நான் கூட கொஞ்சம் அமுக்கி இறங்குறதுல கூட வந்து என் தலை அமுங்கி இருந்தா 1/2 இன்ச்சு உள்ள போயிருக்கும். 1/2 இன்ச்சு இரும்பு ஆணி உள்ள போயிருந்தா நான் இருக்க மாட்டேன். அதெல்லாம் தலைக்காயெல்லாம் ஆடுறதுக்கு 5 மாசம் ஆகும். சும்மா ஆகிடுறாரு. டாக்டர் 4 லட்சம் அழகாக கேட்க தான் செய்வார். அது அவங்களுடைய ஃபீஸ். அதில் திரும்பி வர்ற ஆட்கள் சொற்பம். எங்கே அடிபட்டாலும் தலையில் அடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்மெட் வச்சுட்டு போகாமல் தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரி டாக்டர் மாதிரி சில டாக்டர் அழுவாங்களாம். ஏன்னா நீ வந்து ஹெல்மெட் வச்சிருந்தா இந்த கை கால் அடியெல்லாம் சரி பண்ணிடுவோம், இப்போ சாவு போறான்னு அழுவாங்க. அப்போ பாருங்க, கர்த்தர் என்னை கிருபையால் அவருடைய பிள்ளை இந்த 3 மணி நேரம் ஜெபம் பண்றதுனால என்னை காப்பாற்றினார். தாழ்மையினால் என்னை காப்பாற்றினார். அப்போ கிருபை மேல் கிருபை பெற்றோம், கிருபை பெருகும். அப்போ அந்த 3 மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கெல்லாம் தாழ்மையான ஒரு இருதயம் வேண்டும். அவருடைய கிருபை நம்மில் பெருகும். கிறிஸ்துவின் தாயார் கூட மிகவும் தாழ்மையான ஒரு பெண்மணி இயேசுவை பெற்றெடுத்தார்கள். தம்முடைய அடியாராகிய என்னுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்று சொல்கிறார். மரியானின் வயிற்றிலே இயேசு பிறந்தார். இயேசுவின் வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்ததாய், குற்றமற்றதாய், பரிபூர்ணமாய் இருந்தது. அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை பெருகும். அவரை போல் பரிபூர்ணமாய், பரிசுத்தமாய், தாழ்மையாய் வாழ வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெள்ளாளம் வழியிலே அதெல்லாம் கிட்டத்தட்ட 42 வருடம் இருக்கும். வெள்ளாளம் வழியிலே ஒரு தீர்க்கதரிசி அவரிடத்தில், அந்த அம்மா தாயார் இடத்தில் நான் ஜெபிக்க போனேன். அவர்கள் ஏசாயா 54:10 யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. எல்லாருக்கும் ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பாருங்க, நீ கிருபையை பற்றி படித்து கொண்டிருக்கோம். எனக்கு தம்பி, கர்த்தர் உனக்கு இந்த வசனத்தை தர்றாரு, வாழ்நாள் முழுவதும் இதை நீ மனசுல வச்சுக்க என்று சொல்லி ஏசாயா 54:10 அந்த தீர்க்கதரிசி அம்மாள் தந்தார்கள். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி உன்கிட்ட தர சொல்றாரு இந்த வசனத்தை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரிகிற கர்த்தர் சொல்லுகிறார். 3 விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை இந்த பிரசங்கத்திலே பார்த்தோம். அருமையானவர்களே, அவருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை பெருகும், சோஸ்திரத்தினாலே கிருபை பெருகும், அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா.